அனைவருக்கும் வணக்கம். இன்று வர்ம தற்காப்பு கலையில் எதிரடி தாக்குதலுடைய ஒரு புது வகையான ஒரு அட்டாக்கை இன்று மாணவர்களுக்கு சொல்லித் தர போகிறேன். ஏற்கனவே அவர்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை இப்பொழுது செய்து காட்டுவார்கள். இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த அட்டாக் முறை மிகவும் ஆபத்தானது. எந்த எதிரிக்கும் மிக சுலபமாக போட்டு எதிரியை மடக்குவதற்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதுக்கு பேர் அந்த கை தோல் மேல் ஏற்றி கை ஒடிப்பு லாக்குன்னு பேர். கை தோல் மேல் ஏற்றுதல். அவ்வாறு ட்ரைன் பண்ணும்போது நம்முடைய எல்போ ஜாயிண்ட் கண்டிப்பாக உடைஞ்சிடும். அது அந்த எலும்புகள் ஒன்று விலகிடும், டிஸ்லொகேஷன் ஆகிடும். உடனே கை வீக்கம் ஏற்படும், கையை தூக்கவே முடியாது. எந்த பலசாலியாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தி செய்தீங்கன்னா அவனுடைய கை ஒடிந்தே போகும். அதே நேரத்தில் அந்த எலும்பை எடுத்து அவன் பின்னால் இடிக்கும்போது அது விழாயல்களையோ அல்லது மார்பு பகுதிகளையோ முகத்திலேயோ பட்டுச்சுன்னா அந்த படுகிற இடம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும், எலும்புகள் உடைஞ்சு போகும். ஆக ரெண்டு விதத்தில் இது ஒரு சிறந்த ஒரு தற்காப்பு பயிற்சி. இதை வேகமாக செய்யும்போது எதிரி திணறி விடுவான், அவனை கண்டிப்பாக சரணடைய செய்து விடலாம். எனவே இந்த வர்மக்கலையில் தோல் மேல் அந்த கை ஏற்றி ஒடித்தல் என்பது ஒரு முக்கியமான உத்தி. அதை இப்பொழுது என்னுடைய 2 மாணவர்கள் இங்கே செய்து காட்ட இருக்கிறார்கள். நீங்கள் ஒத்துக்கொண்டு பாருங்க, அவன் வலது கையால் அடிச்சதை தடுத்து அவனுடைய தோள்பட்டைக்கு திருத்த கை வந்துச்சு. இப்போ அந்த கையை கொஞ்சம் ஒரு 4-5 அங்குலம் கீழே இறக்கிட்டானாலே இந்த எலும்பு ஜாயிண்ட் போயிடும். பார்த்தீங்களா, ஈஸியாக உடைச்சிடலாம். இது ஒரு நெம்புகள் கூட வேலை செய்கிறது. எனவே இந்த தோள்பட்டை கையை வைத்துட்டு கையை கீழே ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஜாயிண்ட்டு இந்த உடனே உடைந்து விடும் அல்லது உள்ள எலும்புகள் டிஸ்லொகேஷன் ஆகிடும். அந்த வகையில் இது ஒரு முக்கியமான ஒரு எதிர் தாக்கு முறை. அதே நேரத்தில் பாருங்கள், இந்த ஒரு கை அந்த கையை பிடிச்சிக்கிறாரு, இந்த கைனால் இந்த எலும்புனால வேகமாக அடிக்கும்போது அவருடைய மூக்கு உடைஞ்சு போயிடும், அப்பளம் போல் போயிடும். பார்த்தீங்களா, மூக்கு அல்லது அங்கே உள்ள அந்த கண் எலும்புகள், தாடை எலும்பு, அந்த கன்னத்தில் உள்ள எலும்புகள் எல்லாமே அது டேமேஜ் ஆகிடும். எல்லாமே வர்மம், நட்சத்திர காலம் இருக்கிறது, பாலவர்மம் இருக்கிறது, அந்த சுண்டு வர்மம் இருக்கிறது, தொடக்க குத்தி காலம் இருக்கிறது என்று எல்லா வர்மமுமே அடங்கி போகும். இந்த அடி பட்டுனா ஏதாவது ஒரு வர்மத்தில் பட்டுனா உடனே மயக்கம் வரும். அங்கே கை ஒடிகிறது, இங்கே மயக்கம் வருகிறது. பார்த்தீங்களா, இதை நீங்கள் ப்ராக்டிக்கலில் ஒரு எதிரி அடிக்க வரும்போது செய்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது இங்கே டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நாங்கள் செய்து காட்டுறோம். ஆனால் ஆக்சுவலாக ஒரு ஃபைட் வரும்போது இவங்க செய்தாங்கன்னா யாருமே அவங்க பக்கத்தில் நிற்கவே முடியாது, கை ஒடிஞ்சே போகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அட்டாக் முறை தான் இந்த அட்டாக் முறை. இதை என்னுடைய மாணவர்கள் சொல்லிக் கொடுத்துக்கிறேன், இப்பொழுது செய்து காட்டுகிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.